அது 1983 இருக்குன்னு நினைக்கிறேன். 83 84 அந்த மிகப்பெரிய விழாவில் நாங்கள் தலைமையேற்று நாங்கள் எங்களுடைய நம்ம காரைக்குடியில் இருந்து போயிருக்க வேன் வந்து ஃபஸ்ட்டு போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் தேனாம்பேட்டையில் ரஜினி, கமல், சிவாஜி எல்லாருமே அந்த ஓப்பன் ட்ரக்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் ஸ்பென்சர் வாசலில் ஒரு மேடை போட்டிருக்காங்க அந்த ஊர்வலத்தை பார்வையிடுறது. அது புரட்சி தலைவரும் பாரதிராஜா மாத்திரம் உட்காந்துருக்காங்க. எங்கள் வண்டி வந்தோன்னே கிட்டத்தட்ட அப்படியே அந்த மவுண்ட் ரோடு இன்னைக்கு தான் அண்ணா சாலை, அன்னைக்கு மவுண்ட் ரோடு மிகப்பெரிய ஜனத்திரள், போலீஸு எல்லாரும் இருக்காங்க. எங்கள் பேனரை பார்த்தோன்னே வந்து இவங்க பாரதிராஜனுடைய இவங்க அப்படின்ட்டு எங்கள் வேனை விட்டுட்டாங்க. எங்கள் வேன் விருதுன்னு எங்கள் டிரைவர் என்ன பண்ணார், அந்த மவுண்ட் ரோட்டில் தேனாம்பேட்டிலேருந்து இந்த ஸ்பென்சர் சிக்னல் வரைக்கும் வந்துட்டார். அந்த சூழ்நிலையில் நாங்கள் வந்தோடனே எங்கள் வேனை பார்த்தோன்னே இயக்குனர் அவர்கள் புரட்சி தலைவர்கிட்ட ஏதோ சொல்லியிருக்காரு, இங்கே நம்மளுடைய நண்பர்கள் காரைக்குடி வந்திருக்காங்க வர்றாங்க. புரட்சி தலைவர் நம்மளை போல் உட்காந்துருக்காரு. யாரும் அந்த வீதியில் இல்லை, அப்படியே குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்குற அளவுக்கு அமைதியாக அந்த ஊர்வலத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. என்ன பண்ணார் புரட்சி தலைவர், எங்கள் வண்டியை பார்த்தோன்னா உட்காந்துருந்தவர் எந்திரிச்சு வந்து கும்பிட்டார். அந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அது பாரதிராஜாவுக்கு அவர் கொடுத்த ஒரு மரியாதைன்னு தான் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த, ஏன்னா நாங்கள் வந்து என்ன சின்ன பையன் அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த மரியாதையில் பாரதிராஜாவுக்கு கொடுத்த ஒரு முதலமைச்சர் வந்து எந்திரிச்சு வந்து ஒத்த வேனுக்கு கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு பொன்மனச்செம்மல் இவரை மதிச்சிருந்தார். அவருடைய இழப்புங்கிறது பாரதிராஜாவுக்கு ஒரு பெரிய இழப்பாகவே இருந்தது. இன்னும் கூட சொல்லப்போனால் நம்மளுடைய இன்றைய முதலமைச்சர் அம்மா அவர்கள்ட்டையும் அவர் மிகுந்த நெருக்கமாக இருந்தார். அவர் புரட்சி அம்மாவை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணும்போது அம்மா வந்து அரசியலில் தீவிரமாக வந்தனால அந்த படம் எடுக்க முடியாமல் போச்சு. எனவே பாரதிராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த கலைஞராக இருக்கட்டும் எல்லார்ட்டையுமே அவர் நட்பு, அரசியலில் வந்து அவர் பேதம் பார்க்க மாட்டார். எல்லா வைகோவாக இருக்கட்டும், எல்லா தொண்டர் நடராஜனாக இருக்கட்டும், அவருடைய இந்த மனோஜ் கல்யாணத்துக்கு பார்த்துருக்கீங்கன்னா வராத இங்கே இருக்க விஐபிஸ் கிடையாது. நம்ம சென்னை வெளிநாடுகளில் இருந்தோம். அந்த அளவுக்கு அவருடைய நட்பு ஓட்டம் மிகப்பெரிய அந்த அன்புக்கு தான் நாங்கள்லாம் தலை வணங்குறோம் என்பது சொல்லிக்கிறேன். முக்கியமான நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு நெகிழ்ச்சியான விஷயத்தையும் சொல்லிட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர். வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாது. புரட்சி தலைவர் வந்து நான் என்ன சொல்ல போனால் புரட்சி தலைவருக்காக முதல் மரியாதை படம் வந்து ஒரு சங்கரதாஸ் சாமி கலையரங்களை போட்டு காமிக்கிறாரு இயக்குனர். அப்போ வந்து நான் புரட்சி தலைவருக்கு அருகில் உட்காந்து பாரதிராஜா அருகில் உட்காந்து அந்த ப்ரிவியூ பார்த்துருக்கேன். அந்த பாக்கியம்லாம் நான் பெற்றிருக்கேங்கிறதே எனக்கு வந்து என்னால் கூட நம்ப முடியாது. நான் சொன்னால் கூட சில பேர் நம்ப மாட்டாங்க, இவன் இருக்குன்னு. அது மாதிரி இளையராஜா ரீரிகார்டிங் பிரசாத் ஸ்டுடியோவில் நடக்கும்போது யாரும் உள்ளே போக முடியாது. அலையில் ரீரிகார்டு நடக்கும்போது இளையராஜாவே கேட்குறாரு, இது யார் இந்த பையன் உள்ளே நுழைகிறான்னு. ஏன்னா நாங்கள் இப்போ சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்போம், ஒரு அன்எம்ப்ளாய்டாக தான் இருந்திருப்பேன். அவங்களுக்கு சாதாரண அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லை காரைக்குடி மகேந்திரன் டைரக்டருக்கு வேண்டியவர். அந்த இளையராஜா ரெக்கார்டிங் ரூமில் ஒரு குண்டூசி கூட நுழைய முடியாத காலம் அது. நான் சொல்கிறது அலையுடைய காலம். அந்த காலத்திலே நாங்கள் பிரசாத் ஸ்டுடியோவாக இருக்கட்டும், எந்த சென்னையில் நாங்கள் வந்து எங்களுடைய கால்படாத இடங்கள் இல்லை. அதுக்கு வந்து இயக்குனர் எங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து வச்சுருந்தோம். அந்த மரியாதைக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறோம்.